of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. Arise for God. Ablaze for God. Anchor in God. We will do anything for God. டேய், இன்னைக்கு என்ன செக்மெண்ட்ரா? யாருக்கு தெரியும்? எப்படியும் நல்லாதான் இருக்கும். போன எபிசோட் சூப்பரா இருந்துச்சுல்ல? ஹேய், யாரு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ராபி, நீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். சரி 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 இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? ரெடியா? ஆல்வேஸ் ரெடி. அப்ப பார்த்துட்டு வாங்க. ஒருவன் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான், ஆனால் செய்ய முடியவில்லை. இன்னொருவன் நல்லது எது என்று தெரிந்தும் அதை செய்ய விரும்பவில்லை. இவர்களில் யார் சரி? Pedro Neto, who's gone for a return pass. Instead, Bruno Fernandes. Ronaldo! டேய், நான் வைக்கிற சேனலே பாருடா. அப்படிலாம் முடியாது. உனக்கு பிடிச்சாரு, இல்லனா போ. ரிமோட் தா. டேய், ரிமோட் தாடா. டேய், நான் தான் பாப்பேன். குர்ரா. குர்ரா. ஏய் குர்ரா. இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராம் மூலமா உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பைபிள்ல வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்னு. நம்ம கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படணும்னா நம்ம அதுக்காக டெய்லி பைபிள் ரீட் பண்ணி ப்ரேயர் பண்ணணும். சோ இத மறக்காதீங்க. நாளையில இருந்து நான் சேஞ்ச் ஆகணும். பட் இது எல்லாத்தையும் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும். தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். நம்மளுடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறது. ஐயோ, 2 நாள் தான். லைஃப என்ஜாய் பண்ணணும். Here's Ronaldo. இன்னும் 5 நிமிஷம். இன்னொரு 5 நிமிஷம் தூங்கும். அச்சோ, ச்சே, மிஸ் ஆயிடுச்சே. ஜானாக்ஸ், மணி 7 ஆச்சு. இன்னும் தூங்கிட்டு இருக்கா? எந்திரி.
எப்பா செம்ம தூக்கம். டைம் போனதே தெரியல. எல்லாரும் டெஸ்டுக்கு ரெடி ஆயாச்சா? Yes, miss. சரி, யாரும் யாரையும் பார்த்து எழுதக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்கன்னு. ஓகேவா? Okay, miss. லெட்ஸ் மூவ் ஆன். சீக்கிரம் எழுதுங்க எல்லாரும். ச்சே, நான் படிக்கவே இல்லையே. நஸ்ரின், பேப்பரை குடுறா. D for dog. டேய், உன் பேப்பர் மட்டும் குர்ரா. முடிச்சிட்டா என்கிட்ட கொண்டு வந்து பேப்பரை கொடுத்துருங்க. பார்த்து எழுதலாமா வேணாமா? டெஸ்ட் பார்த்து எழுதுறது தப்பு இல்ல. சரி, எழுதலாம். இன்னைக்கு ஒரு நாள் தானே. டேய், முதல்ல ஜெபம் பண்ணிட்டு படிடா. ஓகேம்மா. டேய், முதல்ல ஜெபம் பண்ணிட்டு போய் படி. சரிம்மா. ஷோ. ச்சே, கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியலையே. டே கவினே, சொல்றா. ஆன்லைன் கேம் வரியாடா? டேய், நான் டியூஷன் போகணும்டா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா, வாடா. சரி, வரேன்டா. ஆன்லைன் மேட்ச் போடலாம். அச்சோ, ச்சே, மிஸ் ஆயிடுச்சே. டேய், பேப்பர் குர்ரா. பொறுமையா யோசிச்சு எழுதுங்க, சரியா? நான் பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதை பண்ணவே முடியலையே. நாளையில இருந்தாவது பர்ஃபெக்ட்டா இருப்போம். ஹோம்வொர்க் வர முடிக்கல. சரி, நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப ரீல்ஸ பாப்போம்.
இவன் நல்ல பையனாக இருக்க நினைக்கிறான், ஆனால் இருக்க முடியவில்லை. இவன் நல்ல விஷயம் தெரிந்தும் அதை செய்ய விரும்பவில்லை, அதை குறித்து கவலையும் படவில்லை. இவர்களில் யார் சரி? இவனா அவனா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சொல்லுங்க, 2 பேர்ல யாரு நல்லவங்க? அபிஷேகா இல்ல ஜானாக்ஸா? அபிஷேக் தான் நல்லவன். ஆமா ராபி, அபிஷேக் தான் அட்லீஸ்ட் ட்ரை ஆச்சும் பண்ணா. ஜானாக்ஸ் ட்ரையே பண்ணலையே. ஆ டேய், டிவி என்னமோ ஆகுதுடா. ஏன் 2 பேரையும் தப்பா காட்டுது? பசங்களா கேளுங்கள். நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அபிஷேக் நல்லவனா இருக்க ட்ரை பண்றான், ஆனா வாழ்க்கையில செய்யவில்லை. ஆனா ஜானாக்ஸ் தப்புன்னு தெரிஞ்சும் மாறவில்லை. இருவரும் மாறாததால் 2 பேரும் பண்ணதும் தப்புதான். ஏசப்பா விரும்புவது இது இல்ல, உண்மையான மனம் திரும்புதல். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லவனா நடிப்பதும் தப்பு, கெட்டவனா இருப்பதும் தப்பு. நம்மள சில பேர் அபிஷேக் மாதிரி, சில பேரு ஜானாக்ஸ் மாதிரி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பசங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள வரணும்னு சொல்லி நாம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமே. ப்ரேஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் வந்து நோ ஒன் ப்ரே செக்மெண்ட்டில் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்கள் நிறைய பேர் கூட நினைக்கலாம், நம்ம ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு. இந்த ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பிள்ளைங்க ஜெபம் ஏசப்பாவுக்கு ரொம்ப புரியும். நம்ம ஜெபிச்சா கண்டிப்பாக ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் இன்னும் கூட நினைக்கலாம், நான் இந்த டிவியை பார்த்துட்டு ஜெபிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு. நம்ம ஏசப்பா நம்ம எங்கேருந்து ஜெபிச்சாலும் கண்டிப்பாக நம்ம ஜெபத்தை கேட்பாங்க. ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் வாசம் பண்ணுகிற தேவன். சரி, இப்போது நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோன்னு பார்க்கலாமா? நம்ம தேசத்தில் நிறைய சிறுவர்கள் பல உலக ஆசைகளுக்கு இடம் கொடுத்து ஏசப்பாவோட வழியிலேருந்து வழி விலகி போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, சின்ன வயசுலேயே ஏசப்பாவை நேசித்து அவங்க வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கிற இருதயம் அவங்களுக்கு இல்லாமல் பல தப்புகளை செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி அந்த பிள்ளைங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, எடுக்கிற தீர்மானத்தில் அவங்க உறுதியாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பல சோஷியல் மீடியாஸ்லேருந்து ஊடகங்களில் இருக்கிற அடிக்ஷன் அவங்கக்கிட்டேருந்து வெளியே வரணும். அதுலேருந்து அவங்க வெளியே வரணும்னு நம்ம இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். அதுக்காக அட்வின் சாம் அண்ட் டீம் ஜெபிக்க போகிறாங்க. அவங்க கூட நீங்களும் சேர்ந்து கருத்தாக ஜெபிங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? அன்புலே சப்பா, அந்த நாளை தந்தர்காய் சோஸ்திரமே சப்பா. நாளில் கூட உலக காரியங்களுக்கு இடங்க இருக்கிற சிறுவர்களுக்காக ஜெபிக்கிறோமே சப்பா. ஃபோனில் கேம்ஸு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அதில் மாதிரி அநேகர்களே அடிமையாக இருக்காங்க சப்பா. அவங்களுக்குலாம் ஒரு விடுதலை கொடுங்க சப்பா. குமாரன் விடுதலை ஆக்கினான், மெய்யாகவே விடுதலையாவீர்கள் சொன்ன தேவன் குமாரனாகிய நீங்கள் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோமே சப்பா. ஏசப்பா, அவங்களுக்கு பெற்றோர்கள், ஆசிரியர் அவர்களுக்கு நல்ல வழிகளை கற்றுக் கொடுத்து எப்படி நடக்கணும்னு சொல்லிக் கொடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அவங்க எடுத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களையும் உறுதியாக நிலைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்கள் தினமும் உங்கள் வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் உங்கள் வேதத்தை தியானிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எல்லாத்தையும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நீங்களே ஆசீர்வதிங்க ஏசப்பா. சிறு பிள்ளைகள் இனிமேல் உங்களுக்கு ஏற்ற மகனாக வாழ கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்களை தீய நண்பர்களோடு சேர வைக்கிற பொல்லா சாத்தானின் கிரிகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக நீங்கள் அப்படி செய்து அவர்களை ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்வதற்காக சோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் பண்ணிங்களா? இந்த காரியத்துக்காக நீங்கள் மறக்காமல் டெய்லி உங்கள் குடும்ப ஜெபத்துலேயும் உங்கள் தனி ஜெபத்துலேயும் ஜெபிக்க மறந்துடாதீங்க. அடுத்தது நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம் தெரியுமா? நம்ம சிறுவர் ஊழியத்துக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்காக ஜெபிக்க போகிறோம். 1 கோடி சின்ன பிள்ளைங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். 10 லட்சம் சின்ன பிள்ளைங்களை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தணும். இதுக்காக பிரயாசப்படல ஆஷ்ரிக்கா அப்புறம் அவங்க டீமுக்கு ஏசப்பா பலத்தை கொடுக்கணும். அது அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கிருபை கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இதுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை
அழிக்கப்படணும். இதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் என் கூட சேர்ந்து முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடி ஜெபிக்கிறீங்களா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இன்றைக்கும் நீங்கள் ஏசப்பா சிறுவர் ஊழியத்துக்கு கொடுத்த தரிசனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அதுக்காக பிரயாசப்படுகிற ஆஷ்லியக்காவும் அவங்க டீமையும் கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்களுக்கு நல்ல பலத்தை சுகத்தை கொடுங்க ஏசப்பா. அவங்க எதுனெல்லாம் பிரயாசத்தை எடுக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் கத்தர் வாய்க்க பண்ணுங்க ஏசப்பா. அவங்க நிறைய இடத்துக்கு பிரயாணம் பண்ணி உங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க ஏசப்பா. எங்கெல்லாம் போய் அறிவிக்கிறாங்களோ அங்கே எல்லாமே சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. நாங்கள் ஆத்துமாக்களை கொள்ளைப்பொருளாக தருவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. எங்கள் சின்ன பிள்ளைங்களை கத்தர் எங்களுக்கு தாங்க. நிறைய ரட்சிக்கப்பட்டு சின்ன பிள்ளைங்க வர்றதுக்கு கத்தர் கிருபை கொடுங்க ஏசப்பா. இந்த அவங்களுக்கு கொடுத்த இந்த ஏசப்பா தரிசனத்தை கத்தர் நிறைவேற்ற அவங்களுக்கு கிருபை கொடுங்க ஏசப்பா. இதுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா சத்துருவின் கிரைகளும் அழிக்கப்படுவதாக. இதுக்கு விரோதமாக சத்துரு என்னெல்லாம் ஏசப்பா முயற்சிகளை திட்டங்களை போடுகிறானோ அதெல்லாத்தையும் கத்தர் அதமாக்கி போடுங்க ஏசப்பா. அவங்க சீக்கிரமாக இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை கொடுங்க. ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனால நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2 காரியத்துக்காக ஜெபிச்சிருக்கோம். இதை நீங்கள் விட்டுறாதீங்க, தொடர்ந்து ஜெபிங்க. அடுத்த நோ அண்ட் ப்ரே செக்மெண்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாமா? எல்லாரும் மெசேஜை கேட்கலாமா? ஓவர் டு மெசேஜ் டைம். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கு வெளிப்படுத்தல் விசேஷம் படிக்க தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அது புரிய கஷ்டமாக இருக்கும். ஏதாவது இந்த மாதிரி ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது, கடைசி காலத்தில் என்னமா நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எழுதியிருக்கோம். உங்களுக்குலாம் தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு 3 அதிகாரத்தை எடுத்துட்டிங்கன்னா மனுஷங்க எப்படிலாம் தப்பு பண்ணுவாங்க, எந்த மாதிரிலாம் அவங்க பாவத்துக்குள்ளே விழுவாங்க, எப்படிலாம் பரிசுத்தத்தை கெடுத்துப்பாங்க, இப்படிலாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்வாங்க அப்படின்னு சில காரியத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம படிக்கும்போது அதை கரெக்டாக நம்ம நம்மளோட லைஃப்பில் கரெக்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நம்ம ஏசப்பா விரும்புகிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துடலாம். அதனால தான் அப்ளைஸ் ப்ரோக்ராம் ஃபுல்லாக இதை உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். சரியா? இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். இது கர்த்தர் சொன்ன ஒரு காரியம். நான் சொன்னேன்ல, நம்ம எப்படி தப்பு பண்ணுவோம், சில பேர் நிறைய தப்பு எப்படிலாம் தப்பு பண்ணுவோம், பாவம் பண்ணுவோம், ஏசப்பாவுக்கு பிரியமில்லாம வாழ்வோம். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீ குளிராக இருக்குன அனலாக இல்லை, ரெண்டுக்குமே இல்லாமல் நடுவில் இருக்கிற, அதனால நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு கர்த்தர் ஒரு விஷயத்த சொல்கிறார். இப்போ பேசிக்காக கர்த்தருக்கு பிரியமான ஒன்று இந்த சைடில் இருங்க, ஒன்று குளிராக இருங்க, இல்லைன்னா நீங்கள் அனலாக இருங்க. ஏன் நான் நடுவில் நிற்கணும்? இன்றைக்கி அழகான ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்க. உங்களுக்கு அதுலேருந்தே பாதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அழகான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எப்படி நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. பைபிள்லேயும் இதே மாதிரி ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. எலியா 450 பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை ஒரு விஷயத்த பண்ணி ஜெயிச்சார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கர்மேல் மலையில் இந்த விஷயம் நடந்துச்சு, இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. கர்மேல் மலையில், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி நீங்களும் நானும் ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறோம்ல, அதே மாதிரி தான் கர்த்தருடைய சொந்த ஜனமாக இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்தெடுத்துக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டுட்டு பாகாலை தெய்வமாக பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பலிபீடத்தை கட்டி 450 பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய கூட்டம் அவங்க இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் எலியா பண்றாரு. என்ன சேலஞ்ச் பண்றாரு அப்படின்னா, யார் உண்மையான கடவுள்? அப்போ கடவுள் அக்கினினால பதில் சொன்னா அவர் தான் உண்மையான கடவுள். அதுக்கு நிறைய ப்ராசஸ் செட் பண்றாங்க. இப்படிலாம் பெஞ்ச் மார்க் செட் பண்றாங்க. ப்ராசஸ் சொல்றாங்க. என்ன ப்ராசஸ் சொல்றாங்க? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பலிபீடம் கட்டணும், அங்க விறகு அடுக்கணும், அங்க ஒரு காளை இருக்கு, அந்த காளையை வெட்டி நீங்க வைக்கணும். நீங்க கடவுளை நோக்கி கூப்பிடுங்க. யார் வானத்துல இருந்து அக்கினி இறக்கி அதெல்லாத்தையும் பட்சித்து போடுறாங்க, அவர் தான் உண்மையான கடவுள். ஸோ எல்லா சாய்ஸையும் ஃபர்ஸ்ட் பாகாலுக்கே கொடுத்துட்டாங்க. பாகால் தீர்க்கதரிசிக்கே எலியா கொடுத்துட்டாரு. எல்லாமே செஞ்சு பார்த்தாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கல. மதியம் வரைக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்தாங்க, ஒண்ணுமே நடக்கல. ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு.
அதே மாதிரி அடுத்தது எலியா வராரு. எலியா வந்து ஒன்றுமே பெருசாக பண்ணலை. அவர் ஒரு குட்டி ஜெபம் தான் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி 12 கற்களை வச்சு அதே மாதிரி சொன்ன ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிடுறாரு. அங்கே வந்து விறகை வந்து அடிக்க வச்சு அதில் வந்து காளைகளை வச்சு பலி செலுத்த எல்லாத்தையும் காளைகளை அடிக்காச்சு. இப்போ வானத்துலேருந்து அக்கினி இறங்கணும். ஒரு சின்ன ஜெபம் ஆண்டவர் அப்படின்னு கர்த்தரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுறாரு. வானத்துலேருந்து அக்கினி இறங்கி அது எல்லாத்தையும் பச்சிட்டு போட்டுச்சு. இப்போ வந்து ஜனங்களை பார்த்து எலியா வந்து ஒரு காரியம் சொல்கிறார். நீங்கள் வந்து பாகால் தெய்வமானா பாகாலை பின்பற்றுங்க, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்க. இதே காரியத்தை தான் வெளிப்படுத்தல் விசேஷத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று நீ குளிராரு, இல்லைன்னா அனலாரு. இப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களேன். இப்படி மாதிரி பாகாலுக்கு இடம் கொடுத்ததுனால கர்த்தர் அந்த தேசத்துல 3 வருஷம் மழை பெய்யாம தடுத்து போட்டிருக்கிறார். அப்போ இதுலயே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொஞ்சம் உணர்வு வர வேண்டாமா? 3 வருஷம் தப்பு பண்ணோம், பாவம் பண்ணனாலதான் கர்த்தர் வந்து இப்படி ஒரு தடையை, ஒரு பஞ்சத்தை கொண்டு வந்திருக்கிறார். மழையே பெய்யல. அப்ப யார் உண்மையான கடவுளா இருக்க முடியும்? ஒரு காமன் சென்ஸ் யோசிக்கணும்ல. அப்பவாவது யாராவது கர்த்தரை தெய்வமா ஏற்றுக்கொண்டா கர்த்தர் மனம் இறங்கி மழையை கொடுத்துருக்கலாம், கர்த்தர் பக்கத்துல போயிருக்கலாம். அதையும் பண்ணல. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. அதை கஷ்டப்பட்டு கானானுக்குள்ள கொண்டு வந்தாங்க. எவ்வளவு அற்புதத்தை கர்த்தர் செய்து கொண்டு வந்தார். இவ்வளவு காரியத்தை செஞ்சதை பார்த்ததுக்குமே அவங்க ஒரு சைடே இல்லை. முதல்ல கர்த்தர் கூட இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாகாலை பற்றி தெரிஞ்சுட்டு பாகால் கூட போயிடுறாங்க. திருப்பி வந்து எலியா வந்து இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சோன்னே இங்கே வராங்க. இது நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்கும் யோசித்து பாருங்களேன். ஒரு 2 நாள் நம்ம நல்லா பைபிள் படிப்போம். இந்த மாதிரி வசனத்தை கேட்டுட்டு நம்ம வந்து சண்டே கிளாஸ் போய் நல்லா பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுவோம். 3 நாள் போக போக ஃபோன், ஆமாம் நம்ம ஃபோன் எடுக்கலையே, ஃபோனை பார்ப்போமா, ஒரு டெம்டேஷன் வரும், ஒன்று அங்கே போயிடுவோம். இப்படியே மாற்றி மாற்றி நம்ம ஒரு தீர்மானம் எடுத்த முடிவில் நம்மளால தீர்மானமாக நிற்க முடியலல்ல, ஏசப்பாவுக்காக நிற்க முடியலல்ல. இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. இது இப்போ வேணால் நம்ம வந்து பலவீனா நம்ம எப்படியாவது மேற்கொண்டுடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இப்படியே போச்சு, இப்படியே ஆண்டவர் வருகை வரைக்கும் போச்சு அப்படின்னா உங்களை ஏசப்பா வெறுப்பாரு. நான் இதெல்லாம் வெறுக்கிறேன் அப்படின்னா வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இது ஒரு தப்பாகவே எழுதப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள் குட்டீஸ், இன்னைக்கு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்க. ஒருவேளை நீங்கள் நான் வந்து பரவாயில்ல நான் ஜெபிக்காமே இருந்துட்டுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. அப்போனா நீங்கள் வந்து ஆண்டவரோட சித்தத்துக்குள்ளே இருக்க முடியாது, கர்த்தருடைய வருகைகளை நீங்கள் போக முடியாது. நீங்கள் ஒரு முடிவெடுங்க, ஏசப்பா கூட இருக்கிறேன்னு முடிவு பண்ணுங்க, ஜெபிக்க ஒப்பு கொடுங்க, வேதத்தை வாசிக்க ஒப்பு கொடுங்க, தினமும் கன்சிஸ்டண்ட்டாக இதை நான் செய்வேன், இதை நான் பரிசுத்தமாக இருப்பேன், இதில் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இதில் எங்கேயுமே நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் அது அப்படின்னு நீங்கள் வந்து முடிவெடுங்க. அதை ஜெபம் பண்ணுங்க. என்றைக்குமே இப்போ நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்றது ஒரு வேலை, அதை கரெக்டாக செஞ்சிடறோம்ல, அதே மாதிரி இதுவும் நம்மளோட டெய்லி ரூட்டீனாக நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்போ தான் ஏசப்பாவோட ஆசீர்வாதம் உங்களோட இருக்கும். நம்ம ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஏசப்பாவை பாருங்க. ஏசப்பா, உங்களுக்குள்ளே இப்படிலாம் பண்ணியிருக்கிறீங்களா? ஆமாம், இன்றைக்கி கூட நான் சரியாக பைபிள் வாசிக்கலை, இன்றைக்கி கூட நான் உங்ககிட்ட நான் ஜெபிக்கலை, இன்றைக்கி கூட நான் பரிசுத்தமாக இருக்கலை, என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, இதை கன்சிஸ்டண்ட்டாக செய்ய, இதை நான் கரெக்டாக இதெல்லாம் நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. நான் வந்து உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன், என்னை வெறுக்காதபடிக்கு ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, இந்த பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மேலே உங்களுடைய கரம் இருக்கட்டும். இந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளோடு இருந்து இவங்க எடுத்துக்கொண்ட தீர்மானத்துல உறுதியா இருக்க நீங்க உதவி செய்யுங்க. எங்க ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன். பாருங்க குட்டீஸ், நம்ம இப்போ ஜெபிச்சிருக்கிறோம். இந்த விஷயத்த உங்களுக்கு தெரியும். நீங்க ஏசப்பா பிள்ளையா இருக்கணும். ஏசப்பாவை சூஸ் பண்ணுங்க. ஏசப்பா உங்களுக்கு கூட இருப்பாரு. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பாய் Friends, don't act good, don't stay bad, be truly changed. நம்ம ஒரே சாய்ஸ் ஜீசஸ் மட்டும். One choice, one life, choose Jesus. ஓகே ராபி, சூப்பர். Jolly Time Jesus Redeems Ministries, Nalumavidi, Thuthukudi District, 628211. For 24 hours prayer support, 04639353535. God bless you.